2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ₹1000 கோடி ஒதுக்கீடு. பல்வேறு திட்டங்களை மாநில அரசின் நிதியிலிருந்தே செயல்படுத்தி வருகிறோம் என பொது பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியிருக்கிறார். தொடர்ந்து பேசி வருகிறார், பார்க்கலாம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன கடன் இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர் ஒரு கடன் வைத்திருக்கிறார். நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பதறிகை வேண்மிகு தானே வேந்தற்கு கடனை என்று புறநானூறு சொல்லுகிறது. மன்னன் தான் உயிர் என்பதாக அவன் கருதி இந்த நாட்டு மக்களை எந்த ஆட்சி முறையினுடைய கேட்கிறானோ அது அந்த மன்னனுடைய கடமை. அவன் அந்த உயிராக இருக்கிறான். தமிழ்நாட்டு மக்களுடைய உயிராக தமிழ்நாட்டு மக்களை தான் கருதி தான் அவர்களுக்கு உயிராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவருடைய கடனாக கருதுவது வள்ளல் பெருமான் சொன்னதைப் போல என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பணி செய்வதே தன்னுடைய கடனாக கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் இந்த நேரத்திலே வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய நல்லாட்சியிலே அந்த ஆட்சி நடக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை நாம் அனைவரும் போற்றி பாராட்டுகிறோம். கம்மன் சொன்னான், கம்பராமாயணத்தை எழுதுகிற போது கோசல நாட்டுடைய வளத்தை சொல்லுகிற போது ஒரு மிக அருமையாக ஒரு பாட்டிலே சொல்வான். வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை ஒரு பொய்யுரை இன்மையால், வெண்மை இல்லை பல கல்வி மேவலால் என்று சொன்னான். கோசல நாட்டிலே வள்ளல் தன்மை கிடையாது, காரணம் அங்கே வறுமை இல்லை. கோசல நாட்டிலே பெரும் வீரர்கள் கிடையாது, காரணம் எதிர்த்து போராடக்கூடிய எவரும் எதிரே இல்லை. உண்மை இல்லை, காரணம் அங்கே ஒரு பொய் உரை இல்லை. வெண்மை இல்லை பல கேள்வி மேன்மையால், அறியாமை என்பது அங்கு இல்லை, காரணம் அந்த கோசல நாட்டிலே கல்வி வளத்திற்கு அள்ளி கொடுத்த வள்ளல் இருந்தான் என்ற காரணத்தினாலே. பேரவை தலைவர் அவர்களே, ராமராஜ்யம் எப்படி இருந்ததோ இல்லையோ யானொன்று அறியேன் பராபரமே, ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாருமான ராஜ்யமாக இருந்திருக்கிறது என்பதை நான் சொல்லுவேன். அந்த நல்லாட்சியிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், தீதின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பொது பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அதற்கு பதிலளித்து பேசியிருந்தார். பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் அதனை முழுமையாக பார்ப்போம். 2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ₹1000 கோடி ஒதுக்கீடு.